ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை கட்டுக்குள் வைத்திருக்கும் ஹமாஸ் ஆயுத குழு 2023 அக்டோபர் 7 இஸ்ரேலுக்குள் புகுந்து அதிரடி தாக்குதல் நடத்தியது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட நிலையில் 251 பேரை பணைய கைதிகளாக பிடித்துச் சென்றது. இதனால் காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது. பெரும் தாக்குதலுக்கு பிறகு 117 பணைய கைதிகள் மீட்கப்பட்டனர். மற்றவர்களையும் ஹமாஸ் பிடியிலிருந்து மீட்க இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்தது. இரு தரப்புக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா, எகிப்து, கத்தார் போன்ற நாடுகள் எடுக்கும் முயற்சிகளால் மேலும் சில பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். இப்போது 94 பணைய கைதிகள் ஹமாஸ் பிடியில் இருப்பதாகவும் அவர்களில் 34 பேர் இறந்திருக்கக்கூடும் என்றும் இஸ்ரேல் அரசு தெரிவித்துள்ளது. அவ்வப்போது ஒரு சில பணைய கைதிகளின் வீடியோக்களை வெளியிட்டு இஸ்ரேலுக்கு ஹமாஸ் தொடர்ந்து அச்சத்தை ஏற்படுத்தி வந்தது. அதை பார்க்கும் பணைய கைதிகளின் உறவினர்கள் தங்கள் பிள்ளைகளை மீட்டுத் தரும்படி இஸ்ரேல் அரசுக்கும் அமெரிக்கா போன்ற உலக நாடுகளுக்கும் அழுத்தம் தந்து வருகின்றனர். ஹமாஸ் பிடித்து வைத்துள்ள பணைய கைதிகளில் அமெரிக்கர்கள் சிலரும் இருக்கின்றனர். அமெரிக்க அதிபராக தான் பதவி ஏற்பதற்குள் பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்காவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். ட்ரம்பின் சிறப்பு தூதுவர்கள் ஹமாஸ் அமைப்பினருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. விரைவில் போர் நிறுத்தம் ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரு தரப்பினருக்கும் போர் நிறுத்தத்துக்கான வரைவு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பேச்சு நடந்து வருவதாக கத்தார் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி கூறியுள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்த பேச்சு சரியான பாதையில் செல்கிறது. முன்பு இருந்ததை விட பேச்சுவார்த்தை மிக நெருக்கமானதாக மாறியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் கூறியுள்ளார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் வரும் திங்கட்கிழமைக்குள் 33 இஸ்ரேலிய பணைய கைதிகளை ஹமாஸ் அமைப்பு அமெரிக்காவிடம் ஒப்படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது திட்டமிட்டபடி நடந்தால் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். அதில் மீதி உள்ள பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவர் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. போர் நிறுத்தம் தொடர்பான வரைவு ஒப்பந்தத்தில் இரு தரப்புகளுக்கும் சாதகமான அம்சங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது.